செய்திகள் வாசிப்பது எம்பிரியா. வாகைக்குளம் விமான நிலையத்தில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. தமிழகத்தில் இந்த மாதம் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன்படி நெல்லை, தென்காசி, நாகர்கோவில், விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக வெள்ளிக்கிழமை இரவு சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் வாகைக்குளம் விமான நிலையத்திற்கு வருகை தந்தார். விமான நிலையத்தில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர், சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரும் தூத்துக்குடி சட்டமன்ற வேட்பாளருமான கீதா ஜீவன், தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர், மீன்வளம், மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சரும் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளரான அனிதா ராதாகிருஷ்ணன், ஒட்டப்பிடாரம் வேட்பாளர் ராமஜெயம், மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன், கோவில்பட்டி திமுக வேட்பாளர் கருணாநிதி உள்ளிட்டோர் மற்றும் திமுக நிர்வாகிகள் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை விமான நிலையத்தில் வரவேற்றனர். பின்பு விமான நிலையத்தில் இருந்து கார் மூலம் பாளையங்கோட்டையில் திமுக வேட்பாளர்கள் ஆதரித்து நடைபெறும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலின் சிறப்புரையாற்றுகிறார். தமிழக முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் வாகைக்குளம் விமான நிலையத்திற்கு வருகை தந்ததை ஒட்டி விமான நிலையம் முழுவதும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்.